அள்ளி, அம்மாடி அள்ளி. அம்மா, இந்தாம்மா இந்த செயினை கழுத்துக்குள்ள போட்டுக்க. என்னதும்மா இதெல்லாம்? வேற ஒண்ணும் இல்லம்மா, கவரிங் தான். ஆமா அள்ளி, அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஐயா அப்பா, கம்ப்ளைண்ட்லாம் எதுக்கு? நீ ஒன்றும் பயப்படாதம்மா, நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் தான். உன் பேர்லாம் வெளியே வராது. நீங்க போன பஸ்ல எப்படி கேமரா இருக்கும்ல, அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதான் அவர் கொண்டு வந்து தந்துருவாரு. அல்லிம்மா, அது கிடைக்கும் போது கிடைக்கட்டும். நீ அதை நினைச்சு எதுவும் மனசை போட்டு குழப்பிக்கிடாத. சரிம்மா. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உனக்கு 3 பவுன்ல நீ எப்படி போட்டிருந்தியோ அதே மாதிரி தாலி செயின் நான் எடுத்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த தாலி செயின் கிடைக்கும் போது கிடைக்கட்டும், அதை என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிடலாம். ஐயம்மா, என்னால உங்களுக்கு எதுக்கு வீணா சிரமம்? சிரமம்மா, வாயிலே குத்தி விடுவாம்மா. ஏன்ட்டு எப்படிலாம் சொல்லுத? நீயும் நான் பெத்த பிள்ளை மாதிரி தான். என்னால எல்லாருக்குமே கஷ்டம்தாம்மா. இந்த காலத்துல இப்படி ஒரு உதவி யாருமே பண்ண மாட்டாவ. நீங்க 100 ஜென்மத்துக்கு நல்லா இருக்கணும்மா. ஏ அம்மா, பெரிய மனுஷன் என்னைய வாழ்த்துறா பத்தியிலங்க. ஆமா மீனாட்சி. அல்லி, நீ எதையும் நினைச்சு மனசை குழப்பிக்கிடாதம்மா. நாங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது, போதுமா? சரிங்கம்மா. இப்போ ஏதாவது படிக்க வேண்டியது இருந்தா படி, இதுவும் வேலை செய்யணும்னு செய், உன் இஷ்டம் போல இரு. சரிம்மா. அப்புறம் செயின் எடுத்து உள்ள போடு. ஏன்னா கவரிங்னா அது தனியாவே தெரியும். ஆமா, கண்டுபிடிச்சுக்கிடுவாவே. சனிக்கிழமைக்கு மேல இல்ல ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறோம். திங்கக்கிழமை உனக்கு கண்டிப்பா செயின் எடுத்து போட்டுடலாம். சரிம்மா. சரிப்போ, போய் உள்ள இரு. எங்க குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு வண்டி மற்ற பொருட்கள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இல்ல மீனாட்சி, இன்னும் 2 நாள் இருக்குல்ல. ஏங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. சட சடன்னு நேரம் ஓடிடும். நீங்க மற்ற வேலையெல்லாம் பாருங்க. சரிம்மா. நான் போயிட்டு குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் கூட்டிட்டு வரேங்க. யாருன்னா மல்லி, அப்புறம் சீத்தலட்சுமி வீட்டில், அப்புறம் யார் இருக்கா, அப்புறம் இந்த நெட்டவள்ளி, இளிச்சவா, அப்புறம் ராசாத்தி, ரங்கா உள்ள எல்லாரும் போதாது? போதம்மா. பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா ஒரு நாள் போய் பொங்க வைக்கும் போது எல்லாரையும் கூட்டிட்டு போலாம். ஆமா ஆமா, அதே தான் நானும் நினைச்சேன். கல்யாணம் முடிஞ்சு கையோட போய் பொங்கலும் போட்டு வந்துடணும். சரிம்மா, அப்ப நான் பொங்க வைக்கிறதுக்கு அப்புறம் விறகு பானை இதெல்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு போறேன். போயிட்டு வரும்போது அப்படி வண்டிக்கு எவ்வளோன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். அது ஏன் விசாரிச்சுக்கிட்டு போறதுன்னு முடிவாயிட்டு அப்புறம் என்ன விசாரிச்சு என்ன பையன்? ஆமா, எவ்வளவு வந்தாலும் சரி, பரவாயில்ல, கொடுங்க. சரிம்மா. சரி, அப்ப நான் வாரேன். எங்க பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் லிஸ்ட் போட்டு தரட்டா? நீங்களே வாங்கிருவீங்களா? என்ன மீனாட்சி, இவ்வளவு நாள் நான் தான் சமைக்கிறேங்கிறதே மறந்துட்டியா? ஆமா ஆமா, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. சரி, நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க. குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கலை போட்டுட்டு வந்துதான் அப்புறம் அதுக்கு அடுத்த முகூர்த்தத்திலேயே போய் பூ வச்சுட்டு வந்துடணும். துணி வேற எடுக்க போகணுமே, அது என்னைக்கு போகிறது? பட்டு கட்டதுக்கு, கல்யாணத்துக்கு, முகூர்த்தத்துக்குன்னு அப்படி இப்படின்னு எடுக்கணும். எல்லாரும் என்னைக்கு ஃப்ரீயாக இருக்காவளோ தெரியல. அன்னைக்கு தான் போக வேண்டியிருக்கோம். இவன் என்ன முழிக்கல போல. சரி, முழிச்சு என்ன பண்ண போகிறான்? கொஞ்ச நேரம் தூங்கட்டு. பிள்ளை இவ்வளோ நாள் நல்லா நிம்மதியாக தூங்கினானோ இல்லையோ, இப்போயாவது தூங்கட்டும். அம்மா. யார் சாமி? உள்ள வாங்க. அடட, நம்ம முத்து. ஏய்யா வா, வந்து உட்காரு. என்னையா, எப்படி இருக்கா? வேலைலாம் எப்படி போகுது? இன்னைக்கு நீ வேலைக்கு போலையா? இல்லம்மா, ஒரு வாரம் லீவ்ல தான் இருக்கேன். அப்படியா? சரி சரி. ஐயா, சொத்த நேரம் இரு, காப்பியோ டீயோ போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாமா. இப்பதான் வீட்டுல இருந்து வரும்போது சாப்பிட்டு வந்தேன். அண்ணன் என்ன பண்றாரு? ஐயா, அது உனக்கு அண்ணனா வரும். பூரணியை கட்டி கொடுத்தா அப்போ அது மாமன் முறை தான் வரும். நீ மாமனை தான் கூப்பிடணும். ஐயோ அம்மா, என்னை விட ஒரு 5 வயசு தான் பெரியவங்களா இருப்பாவ. அவில நான் இப்படி மாமான்னு கூப்பிடுறது? அப்புறம் முறைன்னு வந்தா கூப்பிட்டு தானே ஆகணும். சரிங்கம்மா, இனிமே மாமானே கூப்பிடுறேன். சரி ஐயா, என்ன விஷயமா வந்தா? இல்லம்மா, அள்ளிய பார்த்து 2 நாள் ஆகுது. அதான் பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியா? சரி சரி, ரூம்ல தான் இருக்கா, போய் பாத்துக்கிட்றியா? சரிங்கம்மா. ஐயா, நேரா போய் படிக்கட்டுல 2வது ரூமு. தெரியும்மா, நான் தான் ஏற்கனவே ஒருக்க வந்திருக்கேனே. ஆமா ஆமா, சரி, நீ போ போ. ஏட்டி புஷ்பா, ஊட்டிக்கிட்டே வராத டீ, நான் கீழே விழுந்துருவேன். தூங்க விடு நெட்டூஸ், தூக்கமா வருது. ஏட்டி எனக்கும் தூக்கமா தான் வருது, தள்ளி போ, காலெல்லாம் போடாத. நெட்டூஸ், எனக்கு காலை போட்டாதான் தூக்கமே வரும். எனக்கு காலை போட்டா கோவம் வரும். போட்டி இவளே. அள்ளிமா, அள்ளி. ஏட்டி புஷ்பா, உன்னை யாரோ கூப்பிடுறாவ. என்ன இல்லட்டி, அள்ளி அக்காவே. ரெண்டும் ஒண்ணுதான் டீ. நீயும் அவிலமா தானே இருக்கா, ஒரு சுடிதாரை தூக்கி போட்டு என்னன்னு போய் கேளு. சும்மா ஈரம்மா. நான் வரேன். பாடுறா, மறுபடி ஒட்டிக்கிட்டே வராத டீ. நாளையில இருந்து நம்ம 2 பேரும் அடியில படுத்துக்குவோம். எதுக்கு டீ? 8ல இடம் 10ல 2 பேருக்கும்.
அதனால கீழே படுத்துக்குவோம். அடி ஆத்தி, உன் கூடலாம் மனசவே படுப்பானா? ஒருத்தருடைய சுயரூபம் தூங்கும் போது தான் தெரியும் பாவே, அது உண்மைதான் போலயே. அள்ளிமா, மாமா நீங்களா? எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கீங்களா? அத்தை நல்லா இருக்காவளா? அம்மாச்சி நல்லா இருக்காவளா? பூரணி அப்புறம் பெரியத்தை பெரியப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காவுமா. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் மாமா. ஆமா, நீங்க இன்னைக்கு வேலைக்கு போகலையா? வேலைக்கெல்லாம் போகல செல்லம், உன்னையே தான் பார்க்கலான்னு வந்தேன். என்னது செல்லம்மா? ஏன் அப்படி கூப்பிடக்கூடாதோ? ஏம்மா திரும்பிக்கிட்டா? நான் கூப்பிட்டது பிடிக்கலையோ? இல்ல மாமா, நீங்க இனிமே என்னை அப்படியே கூப்பிடாதீங்க. ஏம்மா? பின்ன என்ன மாமா, நான் எவ்வளவு ஆசையா பேச வந்தாலும் உங்க வேலை டென்ஷனை என் மேல காட்டிடுவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்க கோவத்தெல்லாம் என் மேல காட்டிடுவீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு இங்க வந்தேன்னு தெரியுமா? சொல்லுங்க மாமா, தெரியுமா? தெரியாதுமா. ஒரு விஷயத்த சொல்ல வந்தா காது கொடுத்து கேட்கணும் மாமா. ஆனா நீங்க அந்த மனநிலையில இல்ல. உங்ககிட்ட பேசுறதுக்கு தனியாவும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. தெரியத்த என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்க தெரியுமா? அந்த வீட்டுக்கு நான் யாரை நம்பி வந்தேன்? உங்களை நம்பி தானே வந்தேன். அப்ப நீங்க தானே என்னைய பத்திரமா பார்த்துக்கிடணும். நீங்களே என் மனசை கஷ்டப்படுத்தினா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? அள்ளிமா சாரி செல்லம், அன்னைக்கு நான் ஏதோ டென்ஷன்ல கத்திட்டேன். என்ன மாமா டென்ஷன்ல? கல்யாணம் பண்ணதே தப்பு, அந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் வருமா? வேலைக்கு போயிட்டு வர உங்களுக்கே இப்படி டென்ஷன் இருக்குன்னா வீட்டுக்குள்ள இந்த 4 செவத்தையே பார்த்துட்டு இருக்க எங்க மைண்ட்லாம் எவ்வளோ டென்ஷன் இருக்கும். நீங்க எல்லாரும் வேலைக்கு போகும்போது கூட வெளியே போயிட்டு வரீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட காப்பி குடிக்க போறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் அது இதுன்னு போறீங்க. நாங்க இந்த 4 செவத்துக்குள்ளேயே தானே இருக்கோம். அப்ப எங்களுக்குலாம் எவ்வளோ டென்ஷன் இருக்கும். நீங்க கொஞ்சம் அதை யோசிச்சு பாத்தீங்களா மாமா? அன்னைக்கு எதுக்கு சோகமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்கறதுக்கு தான் நான் உங்க பக்கத்துல வந்தேன். அதுக்குள்ள உன்னை கல்யாணம் பண்ணது தப்பு, என் முன்னாடி நிக்காது, அப்படி இப்படின்லாம் பேசுறீங்க. நீங்க என் மனசை ரொம்ப புண்படுத்திட்டீங்க மாமா. அதனாலதான் நான் இங்க வந்தேன். சாரி அள்ளிமா, நான் அன்னைக்கு ஏதோ ஒரு டென்ஷன்ல என் மேலதான் தப்பு, மன்னிச்சிருமா. வேணும் காலில் வேணாலும் விழட்டுமா? ஐயோ மாமா, நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல மாமா. என் கூட பேச பிடிக்காட்டினாலும் கொஞ்சமாவது மரியாதையாவது கொடுங்க. உங்ககிட்டயே எங்களுக்கு மரியாதை இல்லைனா அப்புறம் யார் எங்களை மதிப்பா சொல்லுங்க? சாரி செல்லம், உன் மனசு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிருமா. பரவாயில்ல மாமா, உங்க தப்பை நீங்க உணர்ந்துட்டீங்களா? அதுவே எனக்கு போதும். இனிமே அந்த மாதிரிலாம் பேசாதீங்க மாமா. சரிம்மா. அப்புறம் என்னாச்சு மாமா, திடீர்னு என்னைய பார்க்கணும்னு தோணுச்சா? இருங்க, காஃபி எதுவும் போட்டு எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, உன்கிட்ட ஒன்று கேட்கலான்னு தான் வந்தேன். என்ன மாமா, என்ன வேணாலும் கேளுங்க. அப்புறம் மாமா, நான் உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டேன், நீங்க எதுவும் கோவப்படாதீங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருந்து அதனாலதான் எதுவும் சொல்லிக்கல. பரவாயில்லம்மா, அதான் நீ அம்மா கிட்ட சொன்னியாமே, அம்மா சொன்னாங்க. பரவாயில்ல, அத்தை நமக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காவ. நம்ம அத்தை கிட்ட எதுவுமே சொல்லலை, நமக்கு சுட்டி பறிஞ்சு பேசியிருக்காவளே, இதுவே போதும் நமக்கு. மாமா, அப்புறம் நான் என்ன 1 வாரம் அங்கே இருந்துட்டு வரட்டுமா? சரிம்மா, பரவாயில்ல. உனக்கு எவ்வளவு நாள் தோணுதோ அவ்வளவு நாள் இங்கே இரு. நான் வேணா உன்னைய வந்து பார்த்துட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஏட்டி புஷ்பா, ஒரு வழியா அள்ளியும் முத்துவும் ஒன்று சேர்ந்துட்டாவ. ஆமாட்டி, பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அள்ளியக்கா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாவோ, அவிய மாமா பேச மாட்டுக்காவ, ஒழுங்கா பேச மாட்டுக்காவன்னு. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாவன்னு நினைக்கேன். ஆமாட்டி. அள்ளிமா, வாங்கிட்டு ஒன்று கேப்பே, நீ கொடுப்பியா? என்ன வேணாலும் கேளுங்க மாமா, உங்களுக்காக நான் உயிரையே கொடுப்பேன். அப்படி போடு, இப்படித்தான் ஆம்பளைங்களே போட்டு வாங்கணும். அள்ளிமா, என் ஃப்ரெண்டு கார்த்திகிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தேன். என்ன மாமா சொல்றீங்க? இது எப்ப நடந்துச்சு? எப்ப வாங்குனீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. வாங்கிட்டு நான் நிறைய விஷயம் மறைச்சிட்டேம்மா, இனி மன்னிச்சிரு. ஆஹா, ஓஹோ, இப்படிதான் பண்ண தப்பலாம் பொண்டாட்டி கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டா வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, நான் பொங்கலோட 1 மாசம் வேலைக்கு போகாம வீட்டில் இருந்தேன்ல. ஆமா மாமா, பொங்கல் செலவுக்கு வாங்குனீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு வேலை போயிருச்சு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, ஆனால் அதே கம்பெனியில் மறுபடியும் ஜாயின் பண்ணுறதுக்கு 60,000 ரூபாய் கேட்டாவே. என்ன மாமா, இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமா இல்லி, தெரியாம மறைச்சிட்டேன். அப்புறம் என்னாச்சு மாமா? என் ஃப்ரெண்டு கார்த்திகிட்ட தாம்மா 60,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன். 3 மாசமா சேலரி போடலம்மா, அதனால 3 மாசமா வட்டியும் கட்டல. ஐயோ மாமா, வட்டிக்கு பணம் வாங்குறது எவ்வளவு பெரிய கொடுமை. அந்த தப்பை ஏன் பண்ணீங்க? வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கினா கடைசி வரைக்கும் நம்ம வட்டி தான் கட்டணும். பரவாயில்ல, கரெக்டாக பேசுதால அள்ளி. அதாம்மா, இப்போ முதல்ல திரும்ப கேட்காவ 60,000 ரூபாய் நான் கொடுக்கணும். வட்டியெல்லாம் சேர்த்து 20 வந்திருக்கு. மொத்தமாக ஒரு 80,000 ரூபாய் கொடுக்கணும்மா. ஐயோ மாமா, அவ்வளவு பணத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க? அதாம்மா, உன்கிட்ட தாலி செயின் இருக்குல்ல, அதை கொடுத்தா. கடவுளே, அதுதான் காணாம போச்சே. என்ன மாமா சொல்றீங்க? தாலி செயினா? ஆமா இல்லைம்மா,
தாலி செயினை கொடுத்தா நான் எப்படியாவது பூரணி கல்யாணத்துக்குள்ள உனக்கு திரும்ப கொண்டு வந்துருவேன். இப்போ நான் அந்த 80,000 ரூபாய் கட்டலனா என் மானமே போயிடுமா. அந்த ஆள் வீட்டுக்கெல்லாம் வந்துருவாரு. அப்புறம் அம்மாக்கு அம்மாச்சிக்கெல்லாம் தெரிஞ்சிரும். அதனால தயவு செஞ்சு ஒரு தாலி செயினை கொடுமா. அல்லி, என்னம்மா பேசாம இருக்க? என் மேல கோபமா? கோவலாம் எதுவும் இல்லை மாமா. ஆனால் என்னால் இப்போதைக்கு தாலி செயினை தர முடியாது. ஏம்மா, நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். கொஞ்சம் இந்த ஒரு தடவை மட்டும் தந்து உதவி பண்ணேன். இல்லை மாமா, என்னைய மன்னிச்சிருங்க. என்னால் தாலி செயினை தர முடியாது.